எனக்கு விஜய் அவர்களை விட இன்னும் சில பேர் இதை நார்மலைஸ் பண்ண விரும்புறான். அங்க மனைவி பிள்ளைகள் கதறி கொண்டிருக்காங்கன்னு தெரியும், இதனால தான் அவங்க கதறாங்கன்னு எல்லாரும் தெரியும். இப்பவும் சொல்றான், அவங்க நண்பர்களா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க 5 படங்கள் தொடர்ச்சியா நடிச்சிருக்காங்க. கில்லி படத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அண்ணா இன்னும் நான் உன்னை நம்புறேன்னா, நீ மீண்டு வந்துருண்ணா. உங்க வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ளை இந்த மாதிரி வெளியே பொது வெளியில் சர்வசாதாரணமாக யாரையோ கூட்டிக்கிட்டு திரிஞ்சா, தேவதை மாதிரி வீட்டில் பொண்ணு இருக்கும்போது ஏதோ ஒரு தெருப்பொறுக்கி கூட திரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? விஜயனுடைய பெண் ரசிகைகள், உண்மையிலே சில பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு சுயமரியாதையோடு குறைந்தபட்ச ஒழுக்கத்தோடு குறைந்தபட்ச தமிழர் அறத்தோடு கேள்வியில கேட்டிருக்காங்க. ஆனா இன்னும் பல பேர் விஜய் செய்கிற இந்த செயலை நார்மலைஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் செய்யறது ஒரு சைக்கோத்தனம் உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? அவன் செய்யறது ஒரு அயோக்கியத்தனம் யாருக்கும் உங்களுக்கு தெரியலையா? யோ, அவன் சாதாரண ஆளா இருந்தா, ஒரு மாவட்டத்தில் இருந்தா யாரும் கேட்க போறது கிடையாது. அவன் ஒரு நடிகனா மட்டுமே இருந்தா யாருங்க கேட்க போறது கிடையாது. அவன் ஒரு கட்சியினுடைய தலைவன். நாளைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், நாளைக்கு முதலமைச்சராகவும் முடியும் 30 விழுக்காடு 35 விழுக்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவன். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்கள், 2.5 கோடி ரேஷன் கார்டு, 2 கோடி வீடுகள்ல ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. 2 கோடி விஜய் இருக்காரு. அப்படின்னா 2 கோடி பேருக்கான தலைவன் சொல்ற ஆள் அவரு. 1 கோடி உறுப்பினருக்கு சொல்றாங்க. 1 கோடி உறுப்பினர் வச்சுக்கோ, 1 கோடி உறுப்பினருக்கு தலைவர் அவரு. அப்ப அந்த 1 கோடி உறுப்பினர், ஆணோ பெண்ணோ, ஆம்பளையோ பொம்பளையோ, வயசானோ சின்னவனோ, அத்தனை பேருக்குமான தலைவர் அவர் தானே. அந்த 1 கோடி பேரும் எப்படி செயல்படணும், எப்படி நடக்கணும், தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி, தலைவன் எவ்வளியோ மக்கள் அவளி, அந்த 1 கோடி பேரும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் யாரு? விஜய்.